ஓவல் டெஸ்டில் இங்கிலாந்தை வீழ்த்து த்ரில் வெற்றி பெற்றிருக்கும் இந்திய அணி தொடரை சமன் செய்து அசத்தியுள்ளது. முன்னதாக 4 டெஸ்ட் போட்டிகள் முடிவில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகித்திருந்தது. இந்த நிலையில் டூ ஆர் டை என்ற கட்டாய வெற்றி நெருக்கடிகள் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி களமிறங்கியது. இந்த போட்டியின் 5ஆம் நாளில் 35 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் கைவசம் 4 விக்கெட்டுகளை வைத்துக் கொண்டு வெற்றி முகப்பில் ஆடிய இங்கிலாந்தின் கனவை இந்திய பந்து வீச்சாளர்கள் தகர்த்தெறிந்துள்ளனர். ஜேமி ஸ்மித், ஜேமி ஓவர்டன், ஜோஸ் டாக் ஆகியோரின் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்தி இந்திய பந்து வீச்சாளர்கள் அசத்தினர். இறுதியாக ஒரு விக்கெட் வீழ்த்தினால் வெற்றி என்ற நிலையில் இந்தியாவும் 8 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இங்கிலாந்தும் களத்தில் போராட ஆட்டம் உச்சக்கட்ட பரபரப்புக்கு உள்ளானது. இந்நிலையில் இங்கிலாந்தின் ஹஸ் அக்கிட்சன் விக்கெட்டை வீழ்த்தி இந்தியாவின் வெற்றியை ருசிக்க செய்தார் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ். இதன் மூலம் இங்கிலாந்துக்கு எதிரான டெண்டுல்கர் ஆண்டர்சன் தொடரை இந்திய அணி சமன் செய்து அசத்தியுள்ளது. இந்த போட்டியில் 2 இன்னிங்ஸையும் சேர்த்து 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்ட முகமது சிராஜ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இதேபோன்று 5 போட்டியில் கொண்ட இந்த ஒட்டுமொத்த டெஸ்ட் தொடரின் நாயகர்களாக இந்திய கேப்டன் சுப்மன் கில்லும் இங்கிலாந்து வீரர் ஹாரி ப்ரூக்கும் தேர்வு செய்யப்பட்டு விருது அளிக்கப்பட்டுள்ளது.